வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம அப்பளம் உற்பத்தி தொழில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த தொழில் ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா உற்பத்தி ரொம்பவே சாதாரணமாக பண்ண முடியும். மற்ற தொழில் மாதிரி இதில் காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ எதுவுமே பார்த்திங்கன்னா வராது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த அப்பளத்துக்கான டிமாண்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். வீடுகளில் பயன்படுத்தப்படுது. அண்டு இதை இல்லாமல் ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு அண்டு கேட்ரிங் சர்வீஸு, காலேஜு, ஈவெண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அப்பளம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக மாறி இருக்குது. அண்டு கூடவே பார்த்திங்கன்னா ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் அதிகமான அளவுக்கு இருக்குது. நீங்கள் நல்ல குவாலிட்டியை மெஷர் பண்ணி சரியான அளவுக்கு இந்த அப்பளத்தை உற்பத்தி பண்ணிங்கன்னா நல்ல லாபங்கள் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அந்த உற்பத்தி பண்ணதை பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மார்க்கெட்டிங்கும் கையாளுறப்ப உங்களுக்கு சாலிடாக மாதத்துக்கு ஒரு 3 லட்சத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் அந்த மார்க்கெட்டிங்கை மட்டும் சரியாக பண்ணிங்கன்னா இதை விட உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மார்க்கெட்டிங் ப்ராப்பராக பண்ணாதப்ப அந்த லாபங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த தொழிலை பற்றின முழு தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுக்க மறக்காதீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் உற்பத்தி பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான மிஷின் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா அந்த மாவுகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு மிக்சிங் மிஷின் நமக்கு தேவைப்படும். அண்ட் அந்த மிக்சிங் மிஷின்லேயே பார்த்திங்கன்னா அந்த டையும் பார்த்திங்கன்னா அட்டாச்சில் வந்துடும். ஸோ அந்த ஷேப்புக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதாவது மாவை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு எடுத்து கொடுத்துரும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாவை நம்ம எடுத்துக்கிட்டு வேறு ஒரு மிஷினில் கொடுத்து அப்பளமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக அப்பளத்தை உற்பத்தி பண்ண கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின். எப்படி இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்பளத்தை உற்பத்தி பண்ணுது அப்படின்றத சிம்பிளாக பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம அந்த ரெடி பண்ண மாவை பார்த்திங்கன்னா கொண்டு ஒரு ரோலர் யூனிட்டில் பார்த்திங்கன்னா கொடுப்போம். அந்த ரோலர் யூனிட்டில் நம்ம ஆல்ரெடி ஒரு பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ 0.2 mm அப்படி இல்லாட்டினா 0.3, 0.4 நம்ம எந்த மாதிரியான எம்எம்மில் செட் பண்ணியிருக்கிறோமோ அந்த திக்னஸுக்கு பார்த்திங்கன்னா அந்த அப்பளத்தை பார்த்திங்கன்னா அதாவது அந்த ரோலர் அந்த மாவை தேய்ச்சி அடுத்த ஸ்டெப்புக்கு பார்த்திங்கன்னா எலிவேட்டர் மூலயமா அனுப்போம். ஸோ அந்த அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா கட்டிங் யூனிட் அப்படின்றது இருக்கும். அந்த கட்டிங் யூனிட் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அப்பளம் அந்த ரவுண்ட் ஷேப்பில் என்ன சைஸுக்கு வேணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அதில் தான் செட் பண்ணியிருப்போம். அது பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸ்மால் சைஸு, மீடியம் சைஸு, பெரிய சைஸு, அந்த மாதிரி எந்த சைஸில் வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி அந்த சைஸில் செட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ணி நமக்கு அந்த அப்பளத்தை ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி கொடுத்துரும். அண்ட் அதில் சைடில் வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவுலாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கலெக்ட் ஆக ஆரம்பித்து அடுத்து அந்த ரோலர் யூனிட்டுக்கே பார்த்திங்கன்னா கொண்டு போயிடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எலிவேட்டர் மூலயமா ஃப்ரையர் யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா வரும். இந்த ஃப்ரையர் யூனிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 லேயர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது ஒவ்வொரு லேயரிலும் ட்ராவல் ஆகி வரும். அதாவது மாற்றிக்கும் அப்பளத்தை பார்த்திங்கன்னா முதல் லேயரில் வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருக்கும், அடுத்த லேயரில் அடுத்த பக்கம் திரும்பிக்கும். அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா அப்பளம் ஒரு 4-5 லேயரில் ட்ராவல் ஆகி வரும். அந்த மாதிரி அந்த 4-5 லேயரில் ட்ராவல் ஆகி வர டைம்லேயே பார்த்திங்கன்னா அந்த அப்பளம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிரும். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா சூடான காற்று அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த ஏர் ஃப்ளோ ஆகிறதுனால பார்த்திங்கன்னா அந்த அப்பளம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடும். அண்ட் அதை பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் பண்ணி அடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் மூலயமா கன்வே பண்ணுறப்ப தான் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான அப்பளம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதுவே நம்ம கொண்டு போயிட்டு வெயிலெல்லாம் காய வைக்கிறோம், அப்படி இல்லைனா சன்ரையரில் காய வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அப்பளம் பார்த்திங்கன்னா அதோடைய தன்மையை மாறிடும். அதாவது வளைவு நெளிவு இப்படின்றதுலாம் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு ஏற்படும். பட் இந்த மாதிரி கன்வேயர் மூலயமா வரப்போ பார்த்திங்கன்னா ஆகக்கூடிய ப்ராசஸ் மூலயமா அந்த அப்பளம் நல்ல ஷேப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும்.
இப்போது இந்த மிஷினோடைய ப்ரைஸ் வந்து என்ன ரேட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னு சொல்கிறது பார்க்குறப்ப ஒரு ஸ்மால் லெவலில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4,50,000 இந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10,00,000 ரூபாய் வரையும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மிஷினோடைய விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாறுபடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுட் கிரேடு கண்டென்ட்டில் தான் வந்து இந்த மிஷினை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் எலக்ட்ரிக் சப்ளை மூலயமா வந்து ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான் இந்த மிஷினை வந்து டிசைன் பண்ணுறாங்க. அதனால தனிப்பட்ட முறையில் அந்த 3 பேஸ் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியும் எடுக்க தேவையில்ல. உங்கள் வீட்லேயே கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் இடம் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து இந்த மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு ஷெட் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி அதிலிருந்தும் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணலாம். இப்போது மிஷினோடைய ப்ரைஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து ரா மெட்டீரியல் காஸ்ட்டு. ரா மெட்டீரியலாக என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேஜராக உளுந்து அண்ட் அரிசி மாவு, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் அண்ட் இதெல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பெருங்காயம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அண்டு இது இல்லாமல் பார்த்திங்கன்னா சீரகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கலந்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ரா மெட்டீரியலு. அண்டு இதை இல்லாமல் மில்லட்ஸ், அதாவது சிறுதானியங்களை பயன்படுத்தியும் பார்த்திங்கன்னா இந்த அப்பளத்தை வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதுக்கான மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா டிமாண்ட் அப்படின்றது வந்து இருக்குது. இப்போது இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரையும் வரும். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸில் வந்து ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது வந்து இருக்கும். அதனால் ஆவரேஜாக 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா வரும். ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து 90 ரூபாயிலேருந்து 110 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாமே சேர்ந்து வரும். இன்க்ளூடிங் ரா மெட்டீரியலு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, லேபர் காஸ்ட்டு, இது பேக்கிங்கு, இதெல்லாம் சேர்த்து. அதே போல் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரீட்டெயில் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு கிலோ அப்பளத்தை 250 ரூபாய், 300 ரூபாய் ஒவ்வொரு பிராண்ட் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இதோடைய உற்பத்தி செலவு எவ்வளோ ஆகுது? 90 ரூபாயிலேருந்து 110 ரூபாய் வரையும் தான் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அப்பளத்தை உற்பத்தி பண்ணுறதுக்காக ஆகுது. அப்போது இதில் எந்த அளவுக்கு வந்து லாபங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 1 ஹவருக்கு வந்து 5000 பீசஸ் வரையும் நமக்கு வந்து ப்ராசஸிங் பண்ணி கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து பீஸ் கணக்கு தான். ஏன்னா வந்து கன்வேயர் மூலயமா ட்ராவல் ஆகிறதுனால பீஸ் கணக்கில் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 1 ஹவருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 25 கிலோவும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 30 கிலோ வரையும் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது மினிமம். ஸோ ஆவரேஜாக சொல்லலாம் தாராளமாக ஒரு 30லேருந்து 35 கிலோ பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த மிஷினுக்கான கெப்பாசிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு நல்ல ப்ரொடக்ஷனு அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த பிஸ்னஸை நம்மளால் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். பெருசாக ரிஸ்க்கு அண்டு ஸ்கில் எதுவும் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து கிடையாது. ஸோ என்ன நம்ம ப்ராப்பராக பார்க்கணுன்னா நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம நல்ல குவாலிட்டியாக வந்து இந்த அப்பளத்தை உற்பத்தி பண்ணுறப்ப நல்ல மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அண்டு சைஸ் இதில் நல்ல லாபமும் பார்த்திங்கன்னா இருக்குது. அண்டு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணலாம். அண்டு டீலர்ஷிப்பு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து அந்த பிராண்டிங் அப்படின்றது வந்து பண்ணணும். பிராண்டிங் பண்ணி பேக்கிங் வந்து ப்ராப்பராக இருக்கிறப்ப நல்ல லெவலில் பார்த்திங்கன்னா உங்களால் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து பண்ண முடியும். அண்டு இதை இல்லாமல் ஹோட்டல்ஸு, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் ரன் பண்ணுறவங்க அவங்களுக்கு காலேஜ் கேன்டீனு இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஆர்டர்ஸ் எடுத்து சப்ளை பண்ணலாம். அண்ட் எக்ஸ்போர்ட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் அதிகமாக தமிழ்நாட்டில் இருந்து தான் அப்போலாம் வந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. லோக்கல் மார்க்கெட்டிங், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. உங்களால் வந்து நல்ல பிராண்ட் இமேஜ் க்ரியேட் பண்ணி ஒரு பேக்கிங்லாம் ரெடி பண்ணி நீங்கள் பண்ணுறப்ப நல்ல மார்க்கெட் ஆகும். நல்ல அதிகமான அளவுக்கு தேவையான பொருள் அண்டு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஒரு கிலோவுக்கு ஆவரேஜாக ஒரு 20 ரூபா 30 ரூபா மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் வந்து கிடைக்கும். ஸோ நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இது. உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் கிட்டே இருந்தால் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.